பொதுவா விளையாட்டு போட்டிகள்ல ஒரு வீரர் காயமடைகிறாரு அப்படின்னா அது அவர் சார்ந்த அணிக்கு எப்பவுமே ஒரு பெரும் பின்னடைவா தான் இருக்கும். அதுவும் கிரிக்கெட் மாதிரியான ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு வரும்போது ஒரு இக்கட்டான சூழல்ல அந்த முக்கியமான வீரர் இல்ல அப்படின்னா அது அந்த ஆட்டத்தோட முடிவையே மாற்றக்கூடியதா தான் இருக்கும். ஐபிஎல் அப்படின்னு வரும்போது கோடிக்கணக்கில் கொட்டி பணத்தை வந்து செலவு பண்ண ஒரு வீரர் இல்லாம போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு மாற்று வீரரை மறுபடியும் அணிக்குள்ள கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த அணியோட என்விரான்மெண்ட்டுக்கு செட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இதில் சில வீரர்கள் கண்டிப்பாக விதிவிலக்காகவும் இருப்பாங்க. அப்படி இந்த சீசனில் ஒரு அணிக்கு ஒரு விதிவிலக்கான வீரராக தான் இருக்கார் ஷர்துல் தாக்கூர். ஏன்னா ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லோட மெகா ஏலம் அறிவிக்கப்பட்டு அது நடந்து முடிஞ்சப்ப அவரை யாருமே வந்துட்டு தங்களோட அணிக்கு வேணும் அப்படின்னு எடுக்கவே இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் மோஷின் கானுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அவர் இந்த தொடரில் வந்து பங்கேற்க முடியாத சூழல் உருவாகும் போது அவருக்கு மாற்று வீரராக யார் வேணும் அப்படின்னு அந்த அணி நிர்வாகம் யோசிக்கும் போது தான் ஷர்துல் தாக்கூரோட பெயர் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா ஐபிஎல் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ், அதாவது போன ஐபிஎல்லேருந்து இந்த ஐபிஎல் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் கண்டினியூஸாக ஷர்துல் தாக்கூர் வந்து விளையாடிட்டு வராரு. அந்த டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே தன்னோட முத்திரையை பதிச்சுட்டு வர்றாரு. அதாவது எனக்கா நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதனால தான் வந்து மோஷின் கானுக்கு பதிலாக இவரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முடிவு பண்ணாங்க. இது ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அதே சமயம் ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஐபிஎல்லோட மெகா ஏலத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அடுத்தது என்னன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்தது ரஞ்சி கோப்பைக்கு விளையாட வேண்டிய ஒரு முக்கியமான பணி இருக்குது அப்படின்னா. அப்புறம் ரஞ்சி நாக் அவுட்ஸ் போயிட்டு இருக்கிற டைமில் தான் வந்து அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட மென்டாராக இருக்கிற ஜாகிர் கான் தான் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அவர் வந்து ஷர்துல் தாக்கூர் கிட்ட ரொம்ப கேஷுவலாக தான் பேசியிருக்காரு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதான் ஐபிஎல்ல விளையாட போகிறதில்ல, அதனால நான் கவுண்டி கிளப்பில் விளையாடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன், அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. எங்கள் கிட்ட இருந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு கால் வரும், நீங்கள் வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே வந்துட்டு ஷர்துல் தாக்கூர் ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல்ல விளையாட போகிறோம் அப்படின்னு தன்னோட மைண்ட் செட்டை மாற்றிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து இது தொடர்பான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது. அதாவது மோஷின் கானுக்கு பதிலாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் ஷர்துல் தாக்கூர் இடம் பிடிக்க போறாரு அப்படிங்கிறது. அந்த சமயத்திலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போறாரு ஷர்துல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இருந்தது. ஏன்னா ஐபிஎல்ல ஏலத்தில் எடுக்கிறத விட ஒருத்தருக்கு பதிலாக மாற்று வீரராக வர இவருக்கு வந்து முதல்ல பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி கிடைச்சா அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எந்த வகையிலையுமே வந்துட்டு குறை வைக்காமல் வந்து அதை முழுமையாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இந்த 2 போட்டிகள் இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி விளையாடி இருக்கிற போட்டிகளில் முதல் போட்டி அப்படிங்கிறது வந்து டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் தான் லக்னோ விளையாடிருந்தாங்க. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து வெற்றி அப்படிங்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வசம் தான் இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்கள், அதாவது அசுதோஷ் சர்மாவோட அந்த ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தான் வெற்றியை வந்து டெல்லி பக்கம் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுலேயுமே வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பண்ண தவறுகளில் மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கு வெறும் 2 ஓவர்கள் மட்டும் கொடுத்தது தான். ஏன்னா அவங்க வந்து சபாஷ் அகமதை ஓவர் போட விட்டாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவுக்கு வந்துட்டு 4 ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசி அந்த இக்கட்டான அந்த 4 ஓவர்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வீரர்களை வச்சு தான் அவங்க வந்து பவுலிங் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் அந்த போட்டியிலுமே வந்து 2 மெயின் விக்கெட்ஸ்களை வந்து வீழ்த்தி கொடுத்துருந்தாங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கர். ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 2 சீசனாக தான் அவர் விளையாடுறாரு. ஆனால் அந்த 2 சீசன்களுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிற வீரராக தான் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்கர் இருக்காரு. ஏன்னா குறைந்த பந்துகள், அதாவது 20க்கும் குறைவான பந்துகளில் ஐபிஎல்ல 3 முறை வந்து அரை சதங்கள் அடித்த வீரர், இல்லை 3க்கும் மேற்பட்ட முறை அப்படின்னு எடுத்துட்டா அந்த பட்டியலில் அவரோட பெயர் இருக்கு. இது ஒன்னே போதும் அவர் வந்து எப்படிப்பட்ட அதிரடியான ஆட்டக்காரர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட வீரரை வந்துட்டு விக்கெட்டை ஷர்துல் தாக்கூர் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுதான் அந்த போட்டியில் வந்து மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அதே டீமோட அபிஷேக் போரல் அவருமே வந்து ரொம்ப அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர், ரஞ்சியில் வந்து டெல்லி அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவரோட விக்கெட்டையும் வந்து ஷர்துல் தாக்கூர் எடுத்திருந்தாரு. ஸோ 2 மெயின் விக்கெட்டை எடுத்து அவருக்கு ஏன் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஓவர் அட்லீஸ்ட் 1 ஓவராவது கொடுத்துருக்கலாமே, அப்போ கண்டிப்பாக வந்து ஆட்டத்தோட போக்கு அப்படிங்கிறது மாறி இருக்குங்கிறது தான் எல்லாரோட கணிப்பாகவும் இருந்தது. ஆனால் இந்த முறை, அதாவது வந்து
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக விளையாடின அந்த போட்டியில் வந்து அந்த தவறை ஒரு இடத்துல கூட பண்ணவே இல்லை. அவங்க சொல்ல போனால் ஷர்துல் தாக்கூரோட இன்க்ளூஷன் அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து உறுதியாயிருக்கு. ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அதோட கேப்டனான பேட் கமின்ஸ் அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட கேப்டனாக இருக்கும் போதும் சரி, ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸோட கேப்டனாக செயல்படுற சமயத்திலும் சரி, எதிரணி வீரர்களை வந்து மனதளவில் உடைக்கிறதுல வந்து ரொம்பவே கெட்டிக்காரராக இருப்பார். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் 2023 உலகக்கோப்பையோட இறுதி போட்டிக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியன் க்ரௌடையும் வந்து சைலண்ட் பண்ணும், அதுதான் எங்களோட மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி அதுதான் நடந்தது. ஏன்னா இறுதி போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து வெற்றிக்காக ஓடிட்டு இருப்பாங்க, ஆனால் எங்களோட இலக்கெலாம் வந்துட்டு ஐபிஎல்ல 300 ரன்னுக்கு மேலே குவிக்கணும் ஒரு இன்னிங்ஸில் அப்படிங்கிறதான்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு ஏற்ற மாதிரியே பார்த்தோம்னா அவங்க விளையாடின முதல் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக இருந்தது. அந்த போட்டியில் 286 ரன்களை வந்து விளாசி இருந்தாங்க. இன்னும் 14 ரன்கள் மட்டும்தான் அவர் சொன்னதுக்கு கம்மியாக இருந்தது. அதுவும் ரெண்டாவது போட்டின்னு வரும்போது இங்கே ஹைதராபாத்தில் நடக்கிற போட்டி, ஹைதராபாத் மைதானங்கள் பொதுவாகவே வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமான மைதானங்களாக இருக்கும். அங்கே வந்து ஒரு மினிமல் ஸ்கோர் அப்படிங்கிறதே வந்து 200+ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து பேட்டிங்க்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட். அங்கே வந்து சன்ரைசர்ஸ் விளையாட போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த முறை வந்து அந்த 300ங்கிற இலக்கை வந்து எட்டிடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டாஸ் ஜெயிச்ச ரிஷப் பண்ட் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட கேப்டன் சொன்னது, நாங்கள் வந்து பவுலிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிலாம் விளையாட போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கும்போது ஓகே இந்த முறை வந்து சூப்பராக ஒரு வான வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக அங்கேருந்து ரசிகர்கள் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. பட் அது கூட சேர்த்து ரிஷப் பண்ட் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க என்ன ஸ்கோர் வந்து எடுத்தாலும் அதை வந்து சேஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் என்ன அவர் சொன்ன மாதிரி பெரிய அளவில் ஸ்கோர் இல்லை, 190 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை தான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னால எடுக்க முடிஞ்சது. அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூர் தான். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட 2 ஓப்பனர்ஸ் தான். ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட், இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேரும் வந்து பவர் பிளேயில் நின்றுட்டாங்க அப்படின்னாலே போதும், ஸ்கோர் வந்து ஈஸியாக 100 அப்படிங்கிறத வந்துட்டு அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதிரடியாக விளையாடக்கூடியவங்க. இதில் முதல்ல அபிஷேக் சர்மாவை 6 பால் தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். 6 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ஷர்துல் தாக்கூர் வந்து அவுட் ஆக்குனார். அடுத்ததாக கிளம்புறங்கின பேட்ஸ்மேன் பார்த்தோம்னா இஷான் கிஷன். இவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியிலேருந்து இந்த முறை தான் முதல் தடவையாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி விளையாடின போட்டியிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சதத்தை வந்து பதிவு பண்ணி தன்னோட இருப்பை வந்து காட்டியிருந்தார். ஸோ அவரோட விக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என்ன நாக் இன்னைக்கு விளையாட போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறதுக்கு கூட டைம் தராமல் அவரை வந்ததுமே வந்துட்டு பெவிலியனுக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு ஷர்துல் தாக்கூர். ஸோ இந்த 2 விக்கெட் வீழ்ச்சி அப்படிங்கிறதே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஒரு பேரிடியாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் இன்னிங்ஸ்ல இவர் எடுத்த மொத்த விக்கெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. ஸோ இவர் தான் அவங்களோட மிகப்பெரிய மாஸ்டர் பிளானாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த போட்டிக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்சும் வந்து ஷர்துல் தாக்கூருக்கு தான் வழங்கப்பட்டது. ஸோ இந்த மேன் ஆஃப் தி மேட்சுக்கு அப்புறமா பேசும்போது ஷர்துல் தாக்கூர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிளான்டாக தான் வருவாங்க, ஸோ அவங்கள என்ன பிளானில் வந்தாலும் அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது பேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அடித்து விளையாடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ண ஓட்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள அடிக்க விடாமல் கட்டுப்படுத்தணும், விக்கெட்டை எடுக்கணும், இதுதான் என்னோட மெயின் மோட்டோவாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இந்த போட்டி மட்டும் இல்லை, எல்லா போட்டியிலையுமே நான் இனிமேல் இப்படி தான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டது, அவர் வந்து அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் இல்லை, என்டையர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுமே பவுலிங் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நிறையா ஆஸ்திரேலியன் அண்ட் ஃபாரின் பேட்டர்ஸ் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு வந்து ஷார்ட் பால் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப துல்லியமாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட பவுலிங்கை நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சிருந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ட் பால் தான் போடணும். ஏன்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்கேயுமே வந்து ஷார்ட்
ஷார்ட் பாலுக்கு தடுமாற மாட்டாங்க. ஷார்ட் பால் போட்டால் அது பவுண்டரி சிக்ஸரா மட்டும்தான் அவங்க விளாசுவாங்க. அதே சமயம் ஒயிட் யார்க்கர் மாதிரியான பந்துகளை போடும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ இந்த பிளானை தான் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் மாதிரியான இந்தியன் பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஷார்ட் பால் போட்டால் விக்கெட்டை எடுக்கலாம் அப்படிங்கிறதும் தான் அவங்களோட பிளானாக இருந்தது. அதை தான் வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த போட்டியில் வந்துட்டு 190 ரன்களுக்குள்ள அவங்கள வந்துட்டு சுருக்க முடிஞ்சது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணினால. இன்னொரு பக்கம் பேட்டிங் அப்படின்னு வரும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்துட்டு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மென்ஸ் வந்து அணியில் இடம்பெற்றிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலையும் அவங்களால வந்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து பதிவு பண்ண முடிஞ்சது, 209 அப்படிங்கிற ஸ்கோர். பட் அசுதோஷ் சர்மா வந்து அன்னைக்கு ப்ளே பண்ண இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு யாருமே இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத ஒன்று. ஸோ அதனால தான் வந்து டெல்லிக்கு வெற்றி அப்படிங்கிறது வசமாச்சு. அதே சமயம் இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மிச்சல் மார்ஷ் போன போட்டியிலேயே வந்துட்டு ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் இந்த போட்டியிலையும் வந்து தன்னோட 2வது அரை சதத்தை அதாவது நடப்பு சீசனில் பதிவு பண்ணியிருக்காரு. இவரை பற்றியுமே ரொம்பவே கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை நடந்ததில் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடினது. அதில் வந்து அவங்களோட 2 போட்டிகளுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்குவாடை வந்து மறுபடியும் புது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து மிச்சல் மார்ஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து டீமுக்கு வந்து கை கொடுக்கல. அதனால அவரை வந்து நாங்கள் ஸ்குவாட்லேருந்து வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு பேட் கமின்ஸ் சொல்லியிருந்தாரு. இது கஷ்டமான முடிவு தான், பட் டீமோட நலனுக்காக கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்திலேருந்து அதாவது அந்த ஜான்வரியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் அவருக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. அதனால சாம்பியன்ஸ் கோப்பையில் விளையாட முடியாமல் போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட கடின உழைப்பு அப்படிங்கிறத வந்து அவரோட அப்பியரன்ஸை பார்க்கும் போதே நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட்டை வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அவர் வந்து குறைச்சிட்டு பயங்கர ஃபிட்டாக இந்த ஐபிஎலுக்கு வந்திருக்காரு. அதனால தான் அவரோட பேட்டிங் எபிலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா வந்து கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த 2 போட்டிகள்லையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பேக் டு பேக் 2 போட்டிகளில் வந்து அரை சதம் விளாசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான விஷயமா கடந்து போக முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் இவ்வளவு அதிரடியாவா அதுக்காக ஆடுவாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா வெறும் 26 பந்துகளில் 70 ரன்களை வந்து குவிச்சிருந்தாரு. ஸோ அவரோட அந்த அதிரடியான ஆட்டம் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா, பாட்டம் 2 யார் வருவாங்க டேபிளில் அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலானவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, ஒன்று வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்று வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த 2 அணிகளை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த 2 போட்டிகளோட முடிவிலேயே பார்த்தோம் அப்படின்னா டாப் 2 பிளேசஸ்க்குள்ளே வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அதிக ரன்கள் குவித்த வீரர்களுக்காக வழங்கப்படுற அந்த ஆரஞ்சு கேப் அப்படிங்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிக விக்கெட்டுகளை எடுக்கிற பந்து வீச்சாளர்களுக்கான பர்பிள் கேப் அப்படிங்கிறதும் அதே அணியை சேர்ந்த ஷர்துல் தாக்கூர் வசம் தான் இருக்கு. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த சமயம் எப்படி வந்து போட்டி நடக்க போகுது, அன்னைக்கு எப்படி யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த ஒரு போட்டியை வச்சே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்.